உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், காரை நகரில் அமைஞ்சிருக்கிற கசூர்னா பீச்சுக்கு தான் வந்திருக்கிறோம். அந்த ஒரு ஜங்ஷனில் தான் நாங்கள் நிற்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய போட் ஒன்று போட்டிருக்கு பாருங்கள். கசூரினா சுற்றுலா மையம் காரை நகர் பிரதேச சபை அப்படின்னு சொல்லி போட் போட்டிருக்கு. பக்கத்தில் வந்து ஈழத்து சிதம்பரத்துக்கு போகின்ற பிரதான பாதை வந்து இந்த பாதை. அதாவது வந்து இதில் நீல போட் போட்டிருக்கு பாருங்கள். இதில் வந்து இது வந்து ஈழத்துக்கு சிதம்பரத்துக்கு போகின்ற பிரதான பாதையாக இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் வந்து கசூர்னா கடற்கரைக்குள்ளே போய் கடற்கரையினுடைய அழகை பார்க்கலாம். என்னென்ன மாதிரி இருக்குது, என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை பார்க்கலாம். வாங்க காணொலிக்குள்ளே போவோம். இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ட்ரன்ஸ். இதுக்காக தான் நாங்கள் இந்த பீச்சுக்கு போக போகிறோம். ரெண்டு பக்கங்களுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சவுக்கு மரம் வச்சிருக்கு. நடுவில் வந்து கொங்கிரீட் வீதி வந்து போகுது. பீச்சினுடைய நுழைவாயிலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக அழகிய முறையில் தான் வந்து காட்சி அளிக்குது. இப்போ நாங்கள் இதால் பீச்சுக்கு போய் பீச்சினுடைய அழகையும் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் போட் போட்டிருக்கு பாருங்கள். கசூர்னா சுற்றுலா மையத்தில் மது அருந்துதல் மற்றும் புகைப்பிடித்தல் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி போட் போட்டிருக்கு. இந்தியாவில் வந்து பிரதேச சபை காரணம் மற்றது இந்த சைடில் இந்த ஒரு இது சில்ட்ரன் பார்க்குகள் எங்கெங்கே என்னென்ன இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கு. இதில் பப்ளிக் டாய்லெட், காமன் ஹோல், சில்ட்ரன் பார்க், இந்த மாதிரி டீட்டெயில் வந்து இதில் போட்டிருக்கு. இதில் சிறுவர் விளையாட்டு முற்றம் வாகன தரிப்பிடம்னு சொல்லி போட்டிருக்கு. இந்த மாதிரி வந்து போட்டிருக்கு. போட்டுகள் போட்டிருக்கு. நாங்கள் வந்த நுழைவாயுள் இப்படியே பீச்சுக்குள்ளே போய் பீச்சினுடைய அமைப்புகளை இப்போ நாங்கள் வந்து பார்க்க போகிறோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கள் வந்து நல்ல இருந்து களைப்பாறக்கூடிய மாதிரி கொட்டில்கள் வந்து போட்டிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கசூரினா ஹோட்டல் க்ரீம் ஹவுஸ் கடை இருக்குது. நீங்கள் வந்து ஐஸ்கிரீம் குடிக்கக்கூடிய மாதிரி ஒரு கடை ஒன்று இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கொட்டிலெல்லாம் போட்டுருக்குது. ஆக்கள் வந்து இளைப்பாறக்கூடிய மாதிரி சாப்பாடும் இருக்குது, ஐஸ்கிரீம் ஒன்றும் இருக்குது. இந்த கடையில் நீங்கள் சாப்பிட்டு கொள்ளக்கூடிய மாதிரி குடிக்கிறதுக்கு மட்டும் தண்ணி வசதி இருக்குது. போத்தல் உணவுன்னு சொன்னால் நீங்கள் அள்ளி குடித்து கொள்ளலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன கொட்டில்கள் வந்து நிறைய இடங்களில் போட்டிருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு மரம் தான். இந்த சைடில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு மரங்கள் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சவுக்கு மரம் தான். அதுக்கு கீழே தான் வந்து இந்த மாதிரி கொட்டில்கள் தான் போட்டிருக்காங்க. குப்பை ஓட்டுறதுக்கு அழகாக அந்த இதுகள் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து ஒரு கரையாக இருந்து போவோம். அப்போ தான் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு கரையாக பார்த்து கொண்டு போவோம், கடற்கரையை. நல்ல வெள்ளை மண் தான். கடல் வந்து நல்ல சுத்தமாக தான் இருக்குது. தொங்கல் வரைக்கும் பீச் தான், அப்படியே போகுது. அங்கே தொங்கல் வரைக்கும் அப்படியே பீச் தான் போகுது. நல்ல சுத்தமான தண்ணி பாருங்க, இப்படி தண்ணி வந்து குளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான நல்ல சுத்தமான தண்ணி.
கசூரினா படகுச்சேவை அப்படின்னு போட்டிருக்கு. அதை வந்து ஆக்களை ஏற்றி கடலுக்குள்ளே கொண்டு போய் சுற்றி காட்டுற படகுகள். மேலே வந்து இந்த இது பண்ணி அடிச்சிருக்காங்க. மேலே வந்து வெயில் படாமல் அடிச்சிருக்காங்க. ஆக்களுக்குரிய இருக்கைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்குது செட்டை பார்த்தா. இன்னும் கொஞ்சம் ஆட்கள் குறைவாக தான் இருக்குது. விடுமுறை நாட்களில் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதலான ஆட்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றபடி இன்றைய கொஞ்சம் ஆட்கள் குறைவாக தான் இருக்குது. அதே மாதிரி உப்பு தண்ணியில் குளிச்சுட்டு நல்ல தண்ணியில் குளிக்கிறதுக்குரிய பாத்ரூம் அமைப்புகள் எல்லாம் இருக்குது. வெளியில் வந்து குளிக்கக்கூடிய மாதிரி ஷவர் செட்டப் எல்லாம் இருக்குது. தொங்கல்ல இருக்குது பாருங்கள். அதெல்லாம் இந்த மூலையில் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல பீச் தான். ஒரு ஃபேமிலி ஒரு குடும்பமாக வந்து நீங்கள் இருந்துட்டு சந்தோஷமாக இருந்துட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல பீச் உண்டு. இதான் உறவுகளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காரநகர் கசூர்னா பீச்சினுடைய ஒரு முழுமையான அமைப்பு. படகுல வந்து போகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கல. என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்கள் வந்து சேர விட்டு தான் அடுப்பினோம். நான் வந்த நேரம் வந்து போயிடலாம் போயிட்டு. மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைப்பு வந்து இதுதான் வந்து நல்ல ஃபேமிலியாக இருந்து சந்தோஷமாக இருந்துட்டு போகக்கூடிய மாதிரியான ஒரு நல்ல பீச் தான். பிரச்சனை இல்லை. இதே மாதிரி தொடர்ச்சியாக அடுத்தடுத்த காணொலிகளில் வந்து நாங்கள் சந்திப்போம். மறக்காம என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க. பெரிய சப்போர்ட் உண்டுதாங்க. அப்போ தான் நான் வந்து பல இடங்களுக்கு போய் பல வீடியோக்கள் வந்து தொடர்ச்சியாக போட்டு கொண்டிருக்கிறேன். மற்றும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.